அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கசப்பு, புருஷன் கசந்து கொள்ள கூடாதுன்னா மனைவி கோஆபரேட் பண்ணணும், ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கணும். கோஆபரேட் பண்ணாதான் குடும்பம் கட்டப்படும். ஆக மனைவி என்ன பண்ணணும்? ஆகவே தான் பவுல் புருஷனுக்கு சொல்றதுக்கு முன்பு மனைவிக்கு சொல்றாருங்க. எதுக்காக அப்படி முதல்ல மனைவிக்கு சொல்லணும்? கணவனுக்கு தாங்க முதலிடம் வேதாகமத்துல பாத்தீங்கன்னா. ஆனா ஏன் மனைவிக்கு இங்க ஃபர்ஸ்ட்ல சொல்றாருன்னா, புருஷன் கசந்து கொள்ளாது இருக்கணும்னா முதலில் மனைவியின் இடத்துல தான் பேசணும் அப்படின்னு பேசுறாரு. ஆக என்ன சொல்றாரு பாருங்க, மனைவிக்கு அந்த கீழ்ப்படிதல், சப்மிஷன். இங்க கீழ்ப்படிதல்னா ஒபீடியன்ஸ்ங்கிறத விட சப்மிஷன், தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு அன்பு மனைவிக்கு இருக்கணும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துல கர்த்தர் ஒரு குடும்பத்துக்கு ஆர்டர் என்னன்னு சொல்றாரு. தலைமைத்துவம் புருஷன் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தலைமைக்கு ஆக தலையாய் கொடுத்த புருஷனுக்கு ஆக மனைவி தாமாக முன்வந்து கீழ்ப்படியணும். அதுதான் இந்த அர்ப்பணிப்பு. கீழ்ப்படி கீழ்ப்படி அப்படி சொல்லாமல அந்த தலைமை எப்படி கனம் பண்ணணும்னீங்கன்னா, நீங்களா மனம் உவந்து தாமாக வந்து எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிவதற்கு பேரு தான் இந்த சப்மிஷன். ஆக கர்த்தர் கொடுத்த இந்த தலைமைத்துவத்தை கணவனை குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டா, ஆண்டவர் கொடுத்த தலைமை, கர்த்தர் தான் தலைவராக கொடுத்திருக்கிறார். ஆக அந்த தலைமைத்துவத்தை ஒரு காலம் நீங்கள் குறைத்து மதிப்பிடவே கூடாது. எந்த காரணத்தோடு ஓவர் ரூல் பண்ணக்கூடாது. ஆக எந்த நிலைமையிலும் அந்த சப்மிஷன் ஸ்பிரிட் நமக்கு இருக்குமானால் அவர் கசந்து கொள்ளவே மாட்டார். அப்படி அந்த தலைவரை கனம் பண்ணா நீங்க கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். கர்த்தர் கனம் பண்ணப்படுவாரானால் உங்கள் குடும்பத்தையே கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்க குடும்பங்களில் இந்த நாளில் நல்ல ஆழமான ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே நீங்க பலிபீடத்தில் வச்சு பரிசுத்தப்படுத்தினீங்கன்னா உங்க குடும்பங்கள்லாம் செழிக்கும். அது குட்டி பரலோகமாகவே இருக்கு ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.